Morning student. நம்ம last classல second law of thermodynamics பத்தி பார்த்தோம். Second law of thermodynamicsல entropy statement, Kelvin Planck statement, Clausius statement அப்படிங்கறது பார்த்தோம். Entropy அப்படினா entropy is defined as the randomness disorder of a molecule of a system அப்படினு சொல்றோம். ஒரு மாலிகுலோட randomness ஒழுங்கற்ற தன்மையை மெஷர் பண்ணக்கூடியதுதான் entropy அப்படினு சொல்றோம். entropy அப்படிங்கிறது S Q/T. entropy is measured randomness disorder of a molecule of a system னு சொல்லக்கூடியது. இந்த spontaneity and randomness அப்படினா என்ன? சாலிட்ல இருந்து லிக்விடா கன்வர்ட் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங். ஐஸ் வந்து மெல்ட் பண்ணும்போது இதோட என்தால்பி சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஹீட் ஆஃப் கம்பஷன்ங்கிறதுல பார்த்தோம். இதே லிக்விட்ல இருந்து கேஸ் பேஸஸ்க்கு மாறக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது வேப்பரைசேஷன் சொல்லுவோம். சாலிட்ல இருந்து டைரக்டா கன்வெர்ட்டட் கேஸ் பேஸஸ்க்கு மாறக்கூடியது சப்ளிமேஷன். இந்த மாதிரி கண்டென்சேஷன் கேஸ்ல இருந்து லிக்விடா மாறக்கூடியது கண்டென்சேஷன். சப்ளிமேஷன், கண்டென்சேஷன், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ல ஃபியூசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு சப்ஸ்டன்ஸோட ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரேண்டம்னஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகக்கூடியதா இருக்கு? ஸ்பான்டேனிட்டிங்கிறது தன்னிச்சையா இருக்கக்கூடிய ப்ராசஸ். ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய எக்ஸாம்பிளா ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா இருக்கக்கூடிய ஐஸ் எடுத்துக்கிறோம். அது லிக்விடா கன்வெர்ட்டட் ஆகும்போது அதோட என்ட்ரோபி வேல்யூ என்ன சேஞ்சஸ் ஆகுது? லிக்விட் வந்து கேஸஸா மாறும்போது இது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு எடுத்துக்கும் போது இதோட என்ட்ரோபி வேல்யூ இன்க்ரீஸ். இதே ரிவர்சிபிள் கண்டிஷன்ல என்ட்ரோபி வேல்யூ வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் 0 இருக்கக்கூடியதா இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா S greater than 0 ஸ்பான்டேனியஸா இருக்கக்கூடியது. irreversible process இது delta is greater than 0. ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா கிறிஸ்டலைன் சாலிடா இருக்கக்கூடியதுல இந்த மாதிரி க்ளோஸ்டு பேக்கேஜா இருக்கக்கூடியதாகும் பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் ஆட்டம்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கிறிஸ்டலா இருக்கக்கூடியதா இருக்கும். அந்த சாலிடா இருக்கக்கூடியது சாலிட் ஐஸ். இதோட ரேண்டம்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல லெஸ்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா க்ளோஸ்ல அரேஞ்ச்மெண்டா இருக்கக்கூடியதா இருக்கும். பர்ஃபெக்ட் கிறிஸ்டலா இருக்கக்கூடியதா இருக்கும். இது லிக்விடா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வாட்டரா மாறும்போது சாலிட் ஐஸா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா மாறக்கூடியதா இருக்கு. லிக்விடா மாறும்போது இதோட என்ட்ரோபி வேல்யூ கிரேட்டர் than 0 பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலா இருக்கக்கூடியது இம்பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலா மாறக்கூடியதா இருக்குல்ல. ஃப்ரீ ஸ்பேஸ் வாட்டர் மாலிகுல்ல லூஸ்ல அரேஞ்ச்மெண்டா இருக்கும். இதுல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் இதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லூஸ்ல அரேஞ்ச்மெண்டா இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இதோட ரேண்டம்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ட்ரோபி வேல்யூ இஸ் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் ஒன்னா கேஸ் வாட்டர் வேப்பரா மாறும்போது என்ட்ரோபி வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் than 0. இந்த irreversible கண்டிஷன்ல சாலிட்ல இருந்து லிக்விட் வந்து கேஸ் பேஸஸ்க்கு மாறக்கூடியதுல என்ட்ரோபி வேல்யூ டெல்டா S வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ். டெல்டா S என்ட்ரோபி வேல்யூ இன்க்ரீசஸ். ஏன்னா ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மாலிகுல் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடியதா இருக்கு. இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கு, இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கு. கேஸ் பேஸஸ்ல என்ன ரொம்ப தூரமா ஆட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கக்கூடியதா இருக்கு. லூஸ்லி அரேஞ்ச்மெண்டா இருக்கு, வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்டா இருக்கு. அப்ப இதோட ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகாத என்ட்ரோபி வேல்யூ இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். இதே கண்டென்சேஷன் இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ரிவர்சிபிள் கண்டிஷனா கேஸஸ்ல இருந்து லிக்விடா மாறக்கூடிய கண்டிஷன் எடுத்தா டெல்டா S நெகட்டிவ் லெஸ் than 0 டெல்டா S வேல்யூ லெஸ் than 0. ஏன்னா கண்டென்சேஷன் ஆகுது. இந்த வெரி லூஸ் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா
கொஞ்சம் நெருங்கி வரக்கூடியதாக இருக்கும் வாட்டர் மாலிகுல். அப்போ randomness disorder decreases, entropy value decreases. Randomness increases, entropy value is decreases. இதே liquid வந்து condensations freezing ஆகும்போது சாலிடா மாறும்போது இதோட entropy value 0 less than 0. அதாவது less value entropy value குறையக்கூடியதா இருக்கு. Randomness increase ஆனா entropy increases, randomness decreases, entropy value is decreases. Next one standard entropy change. Standard entropy change. Standard entropy change. It is possible to calculate change in entropy of a substance at temperature of above 0 Kelvin. 0 Kelvin के மேல above 0 Kelvin के மேல change in entropy value 0 Kelvin के மேல entropy value changes ஆகக்கூடியத மெஷர்மென்ட் பண்ணக்கூடியது இந்த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி மூலமா மெஷர்மென்ட் பண்ணலாம். Absolute entropy of a substance at standard condition. Absolute entropy of a substance at standard condition ல change in entropy standard entropy is not அப்படிங்கறது குறிப்பிடும். Absolute entropy of a substance at standard condition 1 bar pressure at 290 Kelvin. 290 Kelvin ல 1 bar pressure இந்த கண்டிஷன்ல ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா change in entropy of a substance at temperature above 0 Kelvin. At any temperature above 0 Kelvin. 0 Kelvin க்கு மேல Kelvin 0 Kelvin -273 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ -273 க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா -100 -50 -20 பிளஸ்ல 1 2 3 இந்த மாதிரி எந்த டெம்பரேச்சர் 0 கெல்வினுக்கு above டெம்பரேச்சர்ல at any டெம்பரேச்சர்ல ஒரு சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி வேல்யூ சேஞ்சஸ் ஆகக்கூடியதை மெஷர்மென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி குறிப்பிடக்கூடியது அந்த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி S0 அப்படிங்கிறது என்ன? ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி S0 அப்படி ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் 290 கெல்வின் 1 பார் பிரஷர்ல அந்த சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி சேஞ்சஸ் S0 அப்படின்னு சொல்றோம். Absolute entropy of a pure substance or pure elemental condition இருக்கக்கூடிய எந்த substance எந்த elementக்கா இருந்தாலும் absolute entropy of pure state of element is always 0. or perfect crystal ஓட absolute entropy tail law குறிப்பிடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா entropy standard entropy absolute entropy of substance at 0 Kelvin 0 Kelvin ல perfect crystal இதோட delta S value 0 standard entropy value 0 ஆ இருக்கும். perfect crystal ஓட entropy standard entropy value at 0 Kelvin ல இதோட standard entropy value 0 ஆ இருக்கும். above 0 Kelvin at above 0 Kelvin any temperature always positive value always entropy value is positive value இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த 0 கெல்வினுக்கு மேல above 0 கெல்வினுக்கு மேல any temperature ஒரு சப்ஸ்டன்ஸோட entropy value வந்து increases greater than value positive value இருக்கக்கூடியதா இருக்கும் 0 கெல்வினுக்கு மேல. இது எல்லா சப்ஸ்டன்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூல இருக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத அடுத்த டேர்மா வந்து பாத்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மூலமா அதை கால்குலேட் பண்ணுவோம்.
அந்த spontaneity, non spontaneous, feasible, non feasible குறிப்பிடக்கூடியது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் மூலமா feasible or non feasible அல்ல spontaneity கண்டிஷனை பார்த்தோம். அந்த feasible or non feasible னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கிப்ஸ் எனர்ஜி டேர்மை யூஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். The standard entropy of a reaction, example, standard entropy of a reaction, summation of standard entropy of product, summation of standard entropy of a reactant. இதுல S not standard entropy, standard entropy of a product and the standard entropy of a reactant. The various reactant and product ல இருந்து அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா change in entropy of a reaction நம்ம கால்குலேட் பண்ண முடியும். change in entropy of a reaction standard condition delta S naught or இத summation of standard entropy of product and standard entropy of reactant ல இருந்து கால்குலேட் பண்ண முடியும். next one standard entropy formation. Standard entropy formation delta S F, delta S not F. Standard entropy formation. Standard entropy formation அப்படிங்கிறது என்ன? Standard entropy of formation of element delta SF. Standard entropy is defined as 1 mole of substance formed from its element. 1 mole of substance வந்து அதோட எலிமெண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகும்போது அந்த சேஞ்ச் என்ட்ரோபி சேஞ்சஸ் வேல்யூ குறிப்பிடக்கூடியது ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. இப்போ ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகும்? ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எலிமெண்ட்டுக்கு 0 வேல்யூ, இதுக்குமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு 0. இப்போ அதோட காம்பவுண்டுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்ல இருந்து காம்பவுண்டாக மாறக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ஃபார்மேஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. Calculate the standard entropy change for the following reaction. Delta S naught F. Given standard entropy CO2 C oxygen மூணோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு 213.6, 5.746 கார்பனுக்கு, ஆக்சிஜனுக்கு 205 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். Calculate the standard entropy change for the following reaction கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி சேஞ்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி CO2 ஆ மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன். இது கேஸ் பேசிஸ்ல இருக்கு, ஆக்சிஜன் கேஸ், இது சாலிடா இருக்கக்கூடியது. ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி வேல்யூல இருந்து ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷன் ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் என்ட்ரோபி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்டன்ட். ப்ராடக்ட் என்ன? CO2, ரியாக்டன்ட் கார்பன் பிளஸ் ஆக்சிஜன். CO2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா 213.6 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். கார்பனுக்கு 5.740, ஆக்சிஜனுக்கு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 205 ஜூல் கெல்வின் இன்வர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா சம்மேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ப்ராடக்ட் CO2 இருக்கு, இதோட வேல்யூ என்ன பாருங்க, 1 மோல் தான் இருக்கு, அதனால நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 213.6 மைனஸ் ரியாக்டன்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் கார்பன் பிளஸ் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் O2
இதுல வேல்யூ நம்ம ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் CO2 இப்போ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டுக்கலாம். CO2 க்கு என்ன 213.6 மைனஸ் இந்த ரெண்டு வேல்யூ இருக்கக்கூடியது பாருங்க 5.740 205 5.740 205 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ். இந்த வேல்யூ பாருங்க 213.6 ரெண்டு ஆட் பண்ணும்போது 210.74 இதுல வேல்யூ நம்ம 30 ல இருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வேல்யூ வரக்கூடியதா இருக்கு 213.6 and 210.74 இதுல இருந்து 210.74 மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணா என்ன வேல்யூ வரும்ங்கறத பாருங்க. இதுல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும் 2.86 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் 2.86 ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் வேல்யூ கிடைக்கக்கூடியது இருக்கு ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் ரியாக்ஷன் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன்னா entropy change accompanying change of bases. இப்போ change of bases entropy changes இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரைசேஷன் இருக்கலாம் அல்லது சப்ளிமேஷன் இருக்கலாம் மெல்டிங் இருக்கலாம் அல்லது ஃபியூஷன் இருக்கக்கூடியதா இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ல அதோட entropy வேல்யூ சேஞ்சஸ் இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் solid directly converted into gas base sublimation சாலிட்ல இருந்து லிக்விடா மாறக்கூடியது மெல்டிங் ஆர் ஃபியூஷன் லிக்விட்ல இருந்து கேஸா மாறக்கூடியது வேப்பரைசேஷன். இப்போ அலோட்ரோபிக் ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஃபார்ம் கன்வெர்ட்டட் இன்டு another ஃபார்ம். இது வந்து டிரான்சிஷன் சொல்லுவோம். இது டிரான்சிஷன் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் டிரான்சிஷன். இது சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் இது என்தால்பி சேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா H வேல்யூ வேரியேஷன் ஆகக்கூடியது ஹீட் ஆஃப் கம்பஷன் வேப்பரைசேஷன் சப்ளிமேஷன் பார்த்தோம். அதே கண்டிஷன் தான் இதுல என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆகக்கூடியது சாலிட் இருந்து லிக்விடா மாறக்கூடியது. இதுல என்ன என்ட்ரோபி சேஞ்ச் இப்போ டெல்டா H = Q டெல்டா H வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும் Q க்கு ஈக்குவலா இருக்கும். அப்சர்ப்ஷன் ஆஃப் ஹீட்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்சார்ப் ஆர் எவால்வ்டு ஹீட்டுக்கு. அது பிளஸ் சைன்ல இருக்கலாம் அல்லது மைனஸ் சைன்ல இருக்கக்கூடியதா இருக்கலாம் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். இதுல ஸ்டாண்டர்ட் மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் மோலார் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இதுல என்ட்ரோபி சேஞ்சஸ் ஆகக்கூடியது சப்ளிமேஷன் ஆகலாம் ஃப்ரீசிங் ஆகலாம் வேப்பரைசேஷன் ஆகலாம் ஒவ்வொன்றும் டிஃபரண்ட் கண்டிஷன்ல இதோட பேஸ் வேரியேஷனை பொறுத்து நடக்கூடியதா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளா டெல்டா S dq at reversible conditionல T temperature change in entropy of a system heat absorb பண்ணும்போது at reversible conditionல அந்த சிஸ்டத்தோட entropy value absorption of heat at temperature at constant temperature இருக்கலாம் அது any one temperatureல இதோட entropy changes delta S equal to dq reverse by T. இத வந்து நம்ம q எதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா delta H reverse by T இந்த ஃபார்முலா நம்ம எழுதலாம். delta S equal to dq by T. the first law of thermodynamics ல U equal to Q plus W எழுதுனா enthalpy statement delta H equal to Q அப்படிங்கறத பார்த்தோம். அது என்னதுல dq by T ங்கிறது சேஞ்சிங் இந்த ஹீட் ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா delta H க்கு ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கும் delta H reverse by T. next one molar entropy of fusion
ஃபியூஷன் வேப்பரைசேஷன் டிரான்சிஷன் போனது பார்க்கலாம் டெல்டா எஸ் dq by t இதான் என்ட்ரோபி சேஞ்சஸாக இருக்கக்கூடியதுல இதில் என்ன மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னா என்ன சாலிட்ல இருந்து லிக்விடாக கன்வெர்டட் ஆகக்கூடியது சாலிட்ல இருந்து லிக்விடாக கன்வெர்டட் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா H2O சாலிட்ல இருந்து ஐஸ்ல இருந்து H2O லிக்விடாக மாறக்கூடியது இதோட என்ட்ரோபி சேஞ்ச் இதோட என்ட்ரோபி வேல்யூ சேஞ்சஸாக இருக்கும் இதோட ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டியதாக இருக்குது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்க வேண்டியதாக இருக்கும் ஃபியூஷன்னா சாலிட் கன்வெர்டட் இன்டு liquid at a melting point இதோட மெல்டிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ல இருந்து லிக்விடா மாறக்கூடியதாக இருக்கு at 0 டிகிரி செல்சியஸ்ல அண்ட் எந்த டெம்பரேச்சர்ல இதை டெல்டா எஸ் ஃபியூஷன் dq ஃபியூஷன் டெம்பரேச்சர் at temperature என்ன டெம்பரேச்சர்ல delta h fusion temperature delta h fusion temperature இல்ல f fusionங்கிறது f னு குறிச்சிருக்கோம் delta h ங்கிறது molar heat of fusion tf அப்படிங்கிறது fusion temperature melting point the fusion கொடுத்துருக்கக்கூடியது இப்போ டெல்டா H அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் குறிப்பிடக்கூடியது இது வேப்பரைசேஷன் லிக்விட்ல இருந்து கேஸா மாறக்கூடியது H2O லிக்விட்ல இருந்து H2O கேஸா கன்வெர்ட்டட் ஆகக்கூடியது இப்போ இதோட என்ட்ரோபி சேஞ்ச் இதே ஃபார்முலா தான் டெல்டா எஸ் வேப்பரைசேஷன் dq வேப்பரைசேஷன்னால d கொடுத்துறோம் t at boiling point tb delta hb by t d கொடுத்துறோம் delta h ங்கிறது molar heat of vaporization 1 mole of substance 1 mole of a substance liquid converted into gas base at a boiling point temperature 1 mole of a substance 1 mole of a substance the solid condition la irundhu liquid ah converted agudiyது fusion at a melting point nu solradhu so the molar heat of vaporization third one transition molar heat of transition delta s t delta h t by t transition 1 mole of substance to converted into another form இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா transition சொல்றோம் allotropic form graphite converted into diamond diamond ல இருந்து graphite மாறுது இந்த மாதிரி இந்த கார்பன் வந்து பாஸ்பரஸ் ஒயிட் பாஸ்பரஸ்ல இருந்து ரெட் பாஸ்பரஸா மாறக்கூடிய இதோட allotropic மாறக்கூடியதோட என்தால்பி சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் அதே தான் இதுல transition entropy changes இருக்கக்கூடியது delta Ht ங்கிறது molar heat of transition T at a temperature என்ன டெம்பரேச்சர்ல இதோட பேஸ் வந்து வேரியேஷனா இருக்கக்கூடியதை குறிப்பிடக்கூடியது இதுல ஒரு சம் கொடுத்துறாங்க பாருங்க calculate the entropy change during the melting of 1 mole of ice into water 0 degree Celsius and 1 atmosphere pressure enthalpy of fusion of ice is 6008 joule mole inverse enthalpy of fusion value calculate the entropy change நம்ம கண்டுபிடிக்கணும் சாலிட்ல இருந்து H2O லிக்விடா மாறக்கூடியது இந்த entropy change நம்ம கண்டுபிடிக்கிறோம் fusion dq fusion d fusion delta h fusion by t fusion temperature இதோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ்ல மோலார் ஹீட் ஆஃப் ஃபியூஷன்
டெல்டா HF என்ன வேல்யூ இருக்கு பாத்தீங்கன்னா 6008 ஜூல் மோல் இன்வர்ஸ் 0 டிகிரி செல்சியஸ்னா நம்ம கெல்வினுக்கு பாத்தீங்கன்னா 273 கெல்வின் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது அப்படியே போட்டுக்கலாம் 0 டிகிரி செல்சியஸ்னா 273 கெல்வினை நம்ம டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு மாத்திக்கலாம் இப்போ இந்த என்ட்ரோபி சேஞ்ச் டெல்டா S fusion temperature delta HF okay 6008 divided by temperature 273 Kelvin இது joule mole inverse இது Kelvin இதை டிவைட் பண்ணும்போது 22.007 joule Kelvin inverse mole inverse வரும் இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ வச்சு சாலிட் வந்து லிக்விடா கன்வெர்ட்டட் ஆகக்கூடியதா இருக்கு இந்த சிஸ்டத்தோட என்ட்ரோபி சேஞ்ச் வேல்யூல இதோட ஃபியூஷன் வேல்யூ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த டெம்பரேச்சரும் கொடுத்தாச்சு இதோட என்ட்ரோபி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ டெல்டா S = டெல்டா HCF